வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான லேட்டரல் என்ட்ரி சம்மந்தமான தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் நாங்கள் எங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நல்லா கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. வாங்க நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2026 வந்து ரெகுலேஷன் 23 2026 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிப்ளமோ முடிச்சு வெளியில் போனவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து ஃபிஃப்த் செமஸ்டர் வரைக்கும் மார்க் ஷீட் வந்து எல்லாருமே வாங்கியிருப்பீங்க. லேட்டரல் என்ட்ரி பிடெக் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா கையிலுமே வித்துவா மார்க் ஷீட் இருக்கும். ஒவ்வொரு செமஸ்டர்னுடைய ஜிபிஏ வந்து அந்த அப்ளிகேஷன் லேட்டரல் என்ட்ரி அப்ளிகேஷனில் என்ட்ரி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ட்ரி பண்ணுறதுக்கு உண்டான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டர்லையும் அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஜிபி கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி செகண்ட் செம், தேர்ட் செம், ஃபோர்த் செம், ஃபிஃப்த் செம் என்ட்ரி பண்ணிடலாம். சரிங்களா? அந்த மார்க் ஷீட்டை பார்த்து. பட் ஆனால் சிக்ஸ்த் செமஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் ஷீட்டே வரல. ஸோ ரிசல்ட் மட்டும்தான் இருக்கு. ஸோ ரிசல்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து ஜிபிஏ வந்து கண்டுபிடிச்சி சிக்ஸ்த் செமஸ்டர் மார்க் வந்து ஜிபிஏவா கன்வெர்ட் பண்ணி நம்ம எப்படி அந்த அப்ளிகேஷன் லேட்டரல் என்ட்ரி அப்ளிகேஷன்ல என்ட்ரி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இதுல தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சிக்ஸ்த் செமஸ்டர் மட்டும்தான் நான் வந்து இப்போ ஜிபிஏ கண்டுபிடிக்கிறத பத்தி சொல்ல போறேன். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மேக்ஸிமம் வந்து 3 சப்ஜெக்ட் தான் இருந்திருக்கும். ஒன்று வந்து தியரி சப்ஜெக்டா இருந்திருக்கும், இன்னொன்று வந்து லேபா இருந்திருக்கும், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிகலா இருக்கும். ப்ராஜெக்ட் ஒர்க்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ட்ரிபிள்இ, இசிஇ, கம்ப்யூட்டர், ஐடி இந்த மாதிரி மேஜரான டிபார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற உங்களுடைய சப்ஜெக்ட்ல 6வது செமஸ்டர்ல நீங்க ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? 6வது செமஸ்டருடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. டோட் வெப்சைட்ல கொடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்க நேமு, ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், எந்த காலேஜ், என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா செமஸ்டர் அப்படிங்கிற இடத்துல 6 செமஸ்டர் சப்ஜெக்ட் காலம் எல்லாமே போட்டு உங்களுக்கு உங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா 3 சப்ஜெக்ட்டுமே ஓ கிரேட் தான் வாங்கியிருக்காப்ல. சரிங்களா? எல்லாமே ஓ கிரேட், நெக்ஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க. இதை வந்து நீங்க இப்போ ஜிபிஏவா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க. சிவில்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் 3, செகண்ட் 3, மூணாவது ப்ராஜெக்ட்டுக்கு 12. மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் சரி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே 3. ஏதோ ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறலாம். அதனால உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான சிலபஸ், சரிங்களா, டோட்ல வந்து உங்க டிபார்ட்மெண்ட் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து 6வது செமஸ்டருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு எவ்வளோ கிரேட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 6வது செமஸ்டருடைய மேக்ஸிமம் கிரெடிட் பாயிண்ட் வந்து 18. மேக்ஸிமம் 18. ஏதோ ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து 19 இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஐஎம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு கிரெடிட் பாயிண்ட் 4, மீதி வந்து அடுத்ததுக்கு 3, அடுத்தது 12, மொத்தம் 19 கிரெடிட் பாயிண்ட். சரிங்களா? உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு என்ன கிரெடிட் பாயிண்ட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. சரிங்களா? நான் இப்போ வந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் சும்மா ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டு கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் சிக்ஸ்த் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 3, ரெண்டாவது சப்ஜெக்ட்டுக்கு கிரேட் பாயிண்ட் 3, மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு கிரேட் பாயிண்ட் வந்து 12, மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கிரேட் பாயிண்ட் இருக்கு. ஸோ அவர் வந்து சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிரேடு வந்து வாங்கியிருக்காரு ஏ ப்ளஸ்ன்னு ஒரு கிரேடு, ஓ, அதுக்கப்புறம் ஓ, ஃபர்ஸ்ட் தியரி சப்ஜெக்ட்ல ஏ ப்ளஸும் அடுத்ததுல ஓ கிரேடும் அடுத்து ப்ராஜெக்ட்ல ஓ கிரேடும் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏ ப்ளஸ் அப்படின்னா கிரேட் பாயிண்ட் வந்து 9. ஸோ 9னா 9ஐயும் இந்த கிரேட் பாயிண்ட் பிளஸ் அந்த சப்ஜெக்டோட கிரெடிட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஜிபிஏ என்னன்னு சொல்லிட்டு இங்கே வரும். சரிங்க? அந்த சப்ஜெக்டோட ஜிபிஏ. அதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான ஜிபி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓ கிரேட் வாங்கிட்டாரு. ஸோ அதனால 10. ஸோ 10 இன்ட்டு 3 கிரெடிட் பாயிண்ட், ஸோ 30 வந்திருக்கும். அதே மாதிரி ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஓ கிரேட் வாங்கியிருக்காரு. அப்போ 10 இன்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பாயிண்ட் வந்து 12. ஸோ 10 12 120. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ 3 சப்ஜெக்டையும் கூட்டுங்க. 27, 30, 120 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிபிஏ வந்து 177 கிடைக்கும். சரிங்களா? இந்த 177 ஜிபிஏவை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு இந்த செமஸ்டர்ல உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட் வந்து 18. இந்த 18ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிபிஏ வந்து பார்த்தீங்கன்னா 9.8
3333 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்ஸ்த் செமஸ்டருக்கு உண்டான ஜிபிஏ. ரைட்டுங்களா? நீங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி நீங்க வந்து கிரேடு வாங்கியிருக்கீங்க. நான் எல்லாமே ஓ கிரேடு வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஜிபிஏ வந்து 10ன்னு இருக்கும். இல்ல சார் நான் வந்து ப்ராஜெக்ட்ல வந்து ஏ பிளஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா ப்ராஜெக்ட்ல ஏ பிளஸ்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 9.33. ஏன்னா ப்ராஜெக்ட்ல ஏ பிளஸ் அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட் வந்து 12 கிரெடிட் பாயிண்ட் இருக்கு ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு மார்க் குறையுது கிரேடு குறையுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப குறையும். இதே வந்து மற்ற சப்ஜெக்ட்ல குறையுது. இப்போ ப்ராஜெக்ட்ல ஓ வந்துருச்சு, பட் மற்ற தியரி சப்ஜெக்ட் மற்ற சப்ஜெக்ட்ல வந்து ஏ பிளஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.8 வருது. ஆனா ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க ஏ பிளஸ் வாங்குனீங்கன்னா 9.3 தான் வருது. ஸோ இதுதான் வந்து ஜிபிஏ சிக்ஸ்த் செமஸ்டருக்கு உண்டான ஜிபிஏ. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6வது செமஸ்டருக்கு உண்டான ஜிபிஏ வந்து நீங்க என்ட்ரி பண்ணி ஆகணும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்துல மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இனிமேல் நாங்க வரிசையா கொடுத்துட்டே இருக்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.